Good morning students. Last class நீங்கள் நியூக்ளியஸ் பற்றி பார்த்தீங்க, அந்த டாபிக் ஃபுல்லாக பார்த்தீங்க. அடுத்தது குரோமோசோம்ஸ் டாபிக் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ குரோமோசோம்ஸ் ஃபஸ்ட்டு யார் ரிப்போர்ட்டட் பண்ணதுன்னா ஸ்ட்ராஸ்பர்க் in 1875 in presence of what means in eukaryotic cells, and the term chromosome was introduced by யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுன்னா வால்டே in 1888. Bridges 1960 first proved that chromosomes are the physical carrier of genes. So chromosomes உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்கள் வந்து carry ஆகும் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா யார் சொன்னதுன்னா that is Bridges. Okay, so these genes are made up of what means DNA and associated proteins. Okay, and we move to the structure of chromosomes. The chromosomes are composed of thread-like strands. ஓகே, உங்களுக்கு குரோமாட்டின் சொல்லியிருக்கேன். அந்த குரோமாட்டின் உங்களுக்கு எல்லாம் கண்டென்ஸ்ட் ஆகிட்டு உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா குரோமோசோம்ஸ் ஃபார்ம் ஆகும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், which is made up of DNA, proteins and RNA. Each chromosome consists of two symmetrical structures. இங்கே பாருங்கள், ரெண்டு குரோமோசோம் உங்களுக்கு குரோமோசோம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா குரோமாட்டிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, டூ ஐடென்டிக்கல் குரோமாட்டிட்ஸ், அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒன் is an exact copy of other and each contains one DNA molecules. Okay, during each cell division the chromatids forms a well organized chromosomes with a definite shape and size. Okay, cell division அப்போ அந்த chromatids வந்து உங்களுக்கு வந்து ஒரு well organized chromosome ஃபார்ம் ஆகும், ஒரு குறிப்பிட்ட definite shape and sizeல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. They are identical. These chromosomes are identical and we call as what means sister chromatids. Okay, the typical chromosome has narrow zones called constrictions. So உங்களுக்கு அந்த குரோமோசோம் இந்த இடத்துல ப்ராடாக இருக்குது, இந்த இடத்துல உங்களுக்கு குறுகி காணப்படும் சொல்கிறாங்க. நேரோ ஜோன் சொல்கிறாங்க, அது கன்ஸ்ட்ரிக்ஷன் சுருக்கங்கள் காணப்படும். இங்கே ப்ராடாகிட்டு உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கன்ஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது there are two types of constrictions, namely என்ன சொல்லியிருக்காங்க, primary and secondary constrictions. Okay, so எது சார் primary constriction and what is the secondary constriction சொல்லும்போது the primary constriction is made up of centromere. இந்த primary constriction தான் centromere சொல்லியிருக்காங்க, இதுதான் primary constrictions. Okay, இந்த ரெண்டு குரோமாட்டிட்ஸ் ஜாயின் ஆகிற பகுதி தான் பிரைமரி கன்ஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் கைனட்டோகோர். ஸோ இப்போ பாருங்கள், both the chromatids are united at centromere. ஸோ ரெண்டு குரோமாட்டிட்ஸும் united at centromere region. both the chromatids ரெண்டு குரோமாட்டிட்ல இணைகிற பகுதி என்ன சொல்கிறாங்கன்னா சென்ட்ரோமியர். இந்த சென்ட்ரோமியர் ஒவ்வொரு ஆர்கனிசம் வேரிஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ மோனோசென்ட்ரிக் குரோமோசோம் as one centromere. ஸோ மோனோசென்ட்ரிக் சொல்லும்போது சென்ட்ரிக்னா centromere. Okay, so monocentric means having one centromere and poly means many, that means having what, many centromeres. So centromeres contains a complex system of what, protein fibers. And the centromere ரெண்டு குரோமாட்டிட் இணைகிற பகுதி ஜாயின் ஆகிற பகுதி என்ன சொன்னால் சென்ட்ரோமியர் சொன்னால், அந்த சென்ட்ரோமியரில் வந்து ரெண்டு ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் a system of protein fibers which is called as kinetochore. Okay, ஸோ இந்த ரீஜனில் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ் இருக்கும். ஓகே, இந்த ரீஜன் தான் என்ன சொல்கிறாங்கன்னா கைனட்டோகோர். ஓகே, இந்த கைனட்டோகோர்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அரைஸ் ஆகும். உங்களுக்கு செல் டிவிஷன் நடக்கும் பொழுது, உங்களுக்கு மைட்டோசிஸ் செல் டிவிஷன் நடக்கும் பொழுது ஆப்போசிட் உள்ள போல்ஸ் உள்ள குரோமாட்டிட்ஸ் வந்து ஜாயின் ஆகிறதுக்கு ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ எந்த ரீஜன்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து அரைஸ் ஆகும்னா இந்த ரீஜன் ஆஃப் கைனட்டோகோர். ஓகே, so kinetochore is a region of chromosome which is attached to a spindle fibers. Okay, during mitosis cell divisions. Besides primary there are few secondary constrictions. இங்க primary constrictions மட்டும் இல்ல, உங்களுக்கு secondary constrictions இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Nucleoli develop from these secondary constrictions. அந்த secondary constrictionsல உங்களுக்கு nucleolus வந்து டெவலப் ஆகும். அதனால என்ன சொல்றாங்கன்னா nucleolar organisers. ஓகே, உங்களுக்கு சென்ட்ரோமியர் ரீஜன் தான் என்ன சொன்னேன், உங்களுக்கு வந்து பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ப்ராட் ஆகிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஷார்ட் ஆகும். இந்த இடத்துல உங்களுக்கு செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், இது இப்போ பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரோ ஜோன்ஸ் ஆகுது, இது செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நியூக்ளியோலஸ் டெவலப் ஆகிறதுனால இது என்ன சொல்கிறாங்கன்னா நியூக்ளியோலர் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க. ஸோ நியூக்ளியோலஸ் டெவலப்ஸ் இந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, secondary constrictions contains the gene of ribosomal RNA. ஸோ அந்த இடத்துல என்ன ஜீன்கள் இருக்குன்னா உங்களுக்கு ribosomal RNA இருக்கும், அதுதான் இன்டியூஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க, நியூக்ளியோலஸை இன்டியூஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. which induces the formation of what, nucleoli. அதனால என்ன சொல்கிறாங்க, it is called as nucleolar or regions. Okay, it is called as nucleolar regions. So apart from that a satellite chromosomes இருக்குன்னு சொல்கிறாங்க. குரோமோசோமில் satellite or SAT chromosome is a short chromosomal segments or rounded body separated from the main chromosomes by relatively elongated secondary constrictions. ஸோ உங்களுக்கு ஒரு குரோமோசோம்ஸ்லேருந்து அது செப்பரேட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு குரோமோசோம்ஸில் இந்த ஏற்கனவே சொன்ன இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏற்படும், இந்த இடத்துல ஒரு சுருக்கங்கள் மாதிரி ஏற்பட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சேட்டலைட் குரோமோசோம் ரவுண்டு ஸ்பெரிக்கல் பாடி மாதிரி இருக்கும், அது என்ன சொல்கிறாங்கன்னா சேட்டலைட் சொல்கிறாங்க. அப்போது
this satellite is also called as what means sad chromosomes. Okay, it is separated from the normal chromosomes. So it is a morphological entity in certain chromosomes. So morphology உருவமைப்பு பார்த்தீங்கன்னா மற்ற குரோமோசோம் காட்டிலும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Telomere is the terminal part of chromosomes. It offers stability to the chromosomes. Okay, DNA of telomere has specific sequence of nucleotides. ஸோ உங்களுக்கு சேட்டலைட் குரோமோசோம்ஸ் பற்றி சொன்னேன். அதேமாரி உங்களுக்கு வந்து டீலோமியர் சொல்கிற டெர்மினல் பார்ட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி உங்களுக்கு செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆண்டால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டட் லைக் ஸ்ட்ரக்சர் விச் இஸ் கால்ட் டீலோமியோ. இந்த டீலோமியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெர்மினல் பார்ட்டில் இருக்கும். குரோமோசோமோட டெர்மினல் பார்ட்னு சொல்லும்போது டீலோமியோ. ஸோ இது எதுக்கு சார் சொல்லும்போது இட் கிவ்ஸ் ஸ்டெபிலிட்டி டு த குரோமோசோம்ஸ். ஒரு நிலைப்புத்தன்மை, இந்த குரோமோசோம்க்கு ஒரு நிலைப்புத்தன்மை ஏற்படுத்துறதுக்கு இந்த டீலோமியர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு என்ன இருக்குன்னா நியூக்ளியேட்டட் சீக்வன்சஸ் இருக்குது. இதில் எப்படி ஜீன்கள் வந்து குரோமோசோம்குள்ளே அந்த நியூக்ளியேட்டட் சீக்வன்ஸ் இருக்கோ அதே மாதிரி டீலோமியர் ரீஜன்லேயே ஷார்ட் ஸ்மால் செக்மெண்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியேட்டட் ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள், டீலோமியர் இன் ஆல் யூகாரியோட்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் மெனி ரிப்பீட்ஸ் ஆஃப் ஷார்ட் டிஎன்ஏ சீக்வன்ஸ். அப்போ டீலோமியர் ரீஜன் என்ன இருக்குது, ஷார்ட் டிஎன்ஏ சீக்வன்ஸ் சொல்லியிருக்காங்க, மெனி ரிப்பீட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிப்பீட்ஸ்ன்னு சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேலண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் கூட சொல்லலாம். தைமின் அடினைன் கோனைன் இருக்கிற அந்த சீக்வன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டீலோமியர் ரீஜனில். இது அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிருக்கும் 3-5-. ஓகே, ஷார்ட் டிஎன்ஏ சீக்வன்ஸ் விச் இஸ் பிரசன்ட் இன் டீலோமியர் ஆஃப் eukaryotic organisms. ஸோ எந்த ஆர்கானிசம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இப்போ நியூரோஸ்போரா கிராஸா, இட் இஸ் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் ஃபங்கஸ். இது ஒரு பாய்சனஸ் ஃபங்கஸ். இது ஓகே, ஒரு டேஞ்சரஸ் ஃபங்கஸ். உங்களுக்கு டெட் ஆர்கானிக் மேட்டர், மண்ணில் இருக்கக்கூடிய மர்க்கிய பொருளில் காணப்படக்கூடிய ஒரு ஃபங்கஸ் இது. அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஃபவுண்ட் இன் ஹியூமன் பீயிங்ஸ் ஆல்சோ. ஸோ திஸ் ஷார்ட் டிஎன்ஏ சீக்வன்ஸ் of many repeat sequence is present in eukaryotic organisms as well as in human beings also, and it is found in some fungus of Neurospora crassa. So it gives what means stability. Okay, stability to what, chromosomes. Maintenance of telomere appears to be an important factor in determining the இது மட்டும் இல்லாமல் எது டிட்டர்மைன் பண்ணால் வாழ்காலத்தை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த நாட்களை வந்து தீர்மானிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரிப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி ஆஃப் செல்ஸ். ஓகே, அந்த செல்கள் இனப்பெருக்கம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் 2 வந்து 4 பார்த்தீங்கன்னா அந்த ரிப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டி ஆஃப் செல்ஸை வந்து பார்த்தோன்னா அதோட கெப்பாசிட்டி டிட்டர்மைன் பண்ணுறது எதுனா டீலோமியர் ரீஜன் தான். ஓகே, ஸோ ஸ்டடீஸ் ஆஃப் டீலோமியர் அண்ட் டீலோமியரஸ் ஏஸ்ன்னு வந்து அது என்சைம்ஸ். telomeres have the promise of providing new insights into conditioning such as aging. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதுமை அடையிறதும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கேன்சர் செல்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீலோமியர் ரீஜன் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டீலோமியர் ப்ரிவென்ட்ஸ் த ஃபியூஷன் ஆஃப் குரோமோசோமல் ends with one another. ப்ரிவென்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரிவென்ஸ் மீன்ஸ் வாட் மீன்ஸ் தட் இஸ் ஸ்டாப்ஸ். ஓகே, டீலோமியர் எதை ஸ்டாப் பண்ணுன்னா ஒரு குரோமோசோம் இன்னொரு குரோமோசோம் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ஆகாத ஸ்டாப் பண்ணும். ரெண்டுமே இணையாமல் அந்த குரோமோசோம் ஸ்டாப் பண்ணுற முக்கியமான காரணம் எதுனா டீலோமியர் ரீஜன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த குரோமோசோமோட டாபிக் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ குரோமோசோமோட டாப்பிக்கில் 2 ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்டு குரோமேட்டின் சொல்கிறேன். அந்த குரோமேட்டின்ஸ் இணைய பகுதினா சொன்னீங்க ஜாயிண்ட் வந்து சென்ட்ரோமியர் சொன்னேன். இந்த சென்ட்ரோமியர் கன்சிஸ்ட் ஆஃப் பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அந்த சென்ட்ரோமியர் ரீஜன் கைனட்டோகோரும் பற்றியும் சொல்லியிருக்கேன். அடுத்தது செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் உங்களுக்கு நியூக்ளியோலஸ் ஆர்கனைஸ் ஆகும், அதனால நியூக்ளியோலர் ஆர்கனைசர்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது சாட் குரோமோசோம்ஸ் ஆர் அதர்வைஸ் கால் சேட்டலைட் குரோமோசோம்ஸ் அண்ட் டீலோமியரோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ draw the picture once and read it. Thank you, students.